வணக்கம். ஆத்மகுரு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக விழிப்புணர்வு அல்லது ஆத்ம ஞானம் என்ற வார்த்தைகளை கேட்டவுடன் நம் மனதில் தோன்றுவது என்ன? கண்களை மூடிக்கொண்டு காடுகளில் தவம் செய்வது, மாயாஜால சக்திகளை பெறுவது, அல்லது எல்லா உணர்ச்சிகளையும் இழந்து ஒரு கல்லாக மாறிவிடுவது. இப்படித்தான் நம்மில் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஆத்ம ஞானம் என்றால் என்ன? இதை சாதாரண மனிதர்கள் அன்றாட வாழ்வில் இருந்து கொண்டே அடைய முடியுமா? வாருங்கள், இன்று உண்மையை தேடுவோம். வாழ்க்கை என்பதை ஒரு சதுரங்க ஆட்டமாக கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் அந்த பலகையில் உள்ள ஏதோ ஒரு காயாக மாறிவிடுகிறோம். நான் இதை சாதிக்க வேண்டும், அவரை வீழ்த்த வேண்டும், என்னை யாரும் வீழ்த்திவிடக் கூடாது என்ற அந்த சிறு கட்டங்களுக்குள்ளேயே உழன்று வெற்றியோ தோல்வியோ என போராடி கொண்டிருக்கிறோம். அதில் பதற்றம், கோபம், பயம் என்ற அனைத்தும் வந்துவிடுகிறது. ஆனால் விழிப்புணர்வு என்பது என்ன தெரியுமா? நீங்கள் அந்த பலகையில் உள்ள காய் அல்ல, அந்த ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் வெளியே இருந்து கவனிக்கும் பார்வையாளர் என்பதை நீங்கள் உணர்வதுதான். நமது எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் நம் உடல் எல்லாமே அந்த ஆட்டத்தின் காய்கள் தான். ஆனால் உண்மையான நீங்கள் என்பது இவற்றிற்கு அப்பாற்பட்ட அனைத்தையும் கவனிக்கும் ஒரு சாட்சி. உங்கள் மனதின் ஓட்டங்களை நீங்களே ஒரு மூன்றாம் நபரை போல் வெளியே நின்று வேடிக்கை பார்க்க தொடங்கும் அந்த புள்ளிதான் ஆத்ம ஞானத்தின் முதல் படி. இதற்காக குடும்பத்தையோ உறவுகளையோ உங்களின் அன்றாட கடமைகளையோ துறந்து காட்டிற்கு செல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிகச் சரியாக 100% ஈடுபாட்டோடு செய்யுங்கள். ஆனால் அதன் முடிவுகளோடு உங்களை பிணைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு நாடகம் நடக்கும் பொழுது அதில் நடிக்கும் நடிகர் தனது கதாபாத்திரத்தை முழுமையாக உள்வாங்கி செய்வார். ஆனால் அந்த நாடகம் முடிந்தவுடன் தான் யார் என்ற நிஜத்திற்கு திரும்பி விடுவார். அதே போல் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் கடமைகளை செய்யுங்கள். ஆனால் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நான் வெறும் சாட்சி மட்டுமே என்ற உள்நிலை விழிப்புணர்வோடு இருங்கள். அதுவே உங்களுக்கு உண்மையான மன அமைதியினையும் இந்த உலக பற்றுதலில் இருந்து விடுதலையினையும் தரும். உங்களை பற்றி விழிப்புணர்வு உங்களுக்குள் ஏற்படும் பொழுது வெளியே நடக்கும் எந்த ஒரு சிறு விஷயமும் உங்கள் மன அமைதியை குலைக்க முடியாது. இந்த ஆழமான தத்துவம் உங்களுக்கு ஒரு புதிய தேடலை உருவாக்கி இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் ஆன்மீக தேடலில் எழும் ஆழமான கேள்விகளை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். விழிப்புணர்வை நோக்கிய இந்த பயணத்தில் ஆத்மகுரு சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.